வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பட்டம். அதாவது சின்ன பசங்க நிறைய பேர் பட்டம் விடுவாங்க. அந்த பட்டம் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ணுங்கள். இது பட்டம் தேவையான பொருட்கள்: ஒரு சிசர், அதாவது ஒரு கட்டமாக கட் பண்ண பேப்பர், அதாவது இது வந்து ஜவுளி கடையில் கிடைக்கும் சும்மா பேப்பர், அதை கட்டமாக கட் பண்ணி வச்சுடுங்க. வேறு ஒரு நூல்கண்டு, வேறு 4 குச்சி, அதாவது ஈக்குச்சின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதாவது ஒரு 2 ஈக்கை நான் ஜாயின் பண்ணி நூலை வச்சு சுற்றி வச்சுருக்கேன். ஓகேங்களா, 2 ஈக்கா ஜாயின் பண்ணி நூலை வச்சு சுற்றி வச்சுருக்கேன். 4 ஈக்குச்சி வேணும் இந்த பட்டம் செய்கிறதுக்கு. இதுலேயும் அப்படி தான் 2 ஈக்குச்சி ஜாயின் பண்ணி நூலை வச்சு சுற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து துணி தைக்கிற நூல், அதாவது டெய்லர்லாம் யூஸ் பண்ணாங்க தெரியுமா, டிசி நூல், அந்த நூலை யூஸ் பண்ணிக்கிடுங்க நீங்கள். நான் வந்து இந்த பூ தொடுக்கிற நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிசி நூல் யூஸ் பண்ணிவிடுங்க, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உடனே அத்து போகும். சரி, ஓகே. இப்போ எப்படி பட்டம் செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதாவது நீங்கள் வந்து இந்த கவரை எடுத்துக்கிடுங்க. கவரை எடுத்துக்கிட்டு ஒரு ஈக்குச்சியை எடுத்துடுங்க. அதாவது கட்டி வச்சுருக்கீங்களா, அந்த ஒரு ஈக்குச்சியை எடுத்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது முக்கோணம் மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு அளங்க பாருங்கள். இப்போ நான் அளக்கிற மாதிரி அளந்துட்டு, ஈக்குச்சி வந்து நிறைய ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பெருசு தேவையில்லை. எனக்கு அதோட ரொம்ப சின்னது போகும். நான் சீசரை வச்சு கட் பண்ணுறேன். சீசர் துரதிருஷ்டவசமாக உடஞ்சி போச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கையாலே உடைக்கிறேன். ஈக்குச்சி தானே, கையால் உடைக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் அளந்துக்கிறேன். எவ்வளோ தூரம் எனக்கு அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு உடைச்சா போதும். பாருங்கள், நான் கையால் உடைச்சாச்சு. இப்போ நான் அதை நூலை வச்சு மறுபடியும் நல்லா டைட்டாக கட்டுறேன். ஏன்னா ஈக்குச்சி பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அப்படின்னா பட்டம் பறக்கும்போது ஈக்குச்சி பிரிஞ்சு வந்து பட்டம் கீழே விட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஓகே, நூலை வச்சு மறுபடியும் சுற்றியாச்சு இந்த ஈக்குச்சியை. இது வந்து ஸ்ட்ரைட் ஈக்குச்சி. அதாவது பட்டத்தில் 2 விதமான ஈக்குச்சி உண்டு. ஒன்று ஸ்ட்ரைட் வந்து, இன்னொன்று வந்து பெண்டு, அதாவது கரு மாதிரி வரும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய ஈக்குச்சி. பாருங்கள், நான் வைக்கிற மாதிரி வைங்க. வச்சுட்டு அப்படியே அந்த சருகை பேப்பரை, அதாவது அந்த கவரை கொஞ்சம் மடித்து, அந்த ஈக்குச்சி முனையில் கொஞ்சம் மடித்து நூலை வச்சு கட்டு போடுங்க. நூலை வச்சு கட்டுங்க. பாருங்கள், நூலை வச்சு நான் கட்டுறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. திடீர்னு இந்த வீடியோ எனக்கு போடணும் ஏன்னு தோணுச்சுன்னா, நிறைய பேர் லீவில் கிடப்பாங்க சின்ன பசங்க. அவங்களுக்கு என்ன விளையாட்டு விளையாடணும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பட்டம் செஞ்சு கொஞ்சம் விளையாட கற்றுக் கொடுங்க. அதுக்காக தான். நிறைய சின்ன பசங்களுக்கு பட்டம் செஞ்சு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பட்டத்தோடு கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிரும், டைம் பாஸ் ஆயிரும். அதனால தான். இப்போ எனக்கு அந்த சைடு சுற்றி கட்டியாச்சு. இப்போ கீழே, அதாவது எக்ஸ்ட்ரா விட்டம் தெரியுமா, அந்த சைடும் கட்டணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டு நூலை வச்சு கட்டுங்க. ஈக்குச்சி வெளியே இருக்கணும் கொஞ்சம். பாருங்கள், எனக்கு எவ்வளோ தூரம் வெளியே இருக்குது. இவ்வளோ தூரம் வெளியே இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு கொஞ்சம் வெளியே இருந்தால் போதும். நான் இப்போ உங்களுக்கு செய்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வெளியே வச்சுருக்கேன். ஆனால் ஈக்குச்சி கண்டிப்பாக வெளியே இருக்கணும். அப்போ தான் வால் கட்ட முடியும் நம்ம. ஓகே, இப்போ அதை கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் பெண்டாகி நிற்கும். கொஞ்சம் பிரித்து விட்டிங்கன்னா நேராகிடும். இப்போ ஓகே, ஸ்ட்ரைட் ஈக்குச்சி நம்ம கட்டியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது கரு மாதிரி, அதாவது வில் மாதிரி ஈக்குச்சியை கட்டணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், நான் அந்த எண்டில் வச்சுட்டு வளைச்சி அளவு எடுக்கிறேன். ஈக்குச்சி ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு இவ்வளோ போதும். அப்போ நான் ஈக்குச்சி உடைக்கணும். ஓகே, நான் ஈக்குச்சி உடைச்சிட்டேன். அதாவது ஈக்குச்சி உடைச்ச உடனே நூல்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த நூலை கட்டிக்கிடணும். மறுபடியும் நூலை வச்சு, அது நீங்கள் ஃபஸ்ட்டே அளவெடுத்து உடைச்சாலும் சரி தான். நான் வந்து கட்டிட்டு அளவெடுத்து மறுபடியும் உடைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒத்த ஈக்குச்சியாகவே அளவெடுத்து உடச்சி நூலை வச்சு கட்டி வச்சாலும் சரி தான், அதுவும் ஓகே தான். இப்போ பாருங்கள், கரு ஈக்குச்சியை நான் உடைச்சாச்சு.
பாருங்க ஒன் சைடு சும்மா நார்மலாக வைக்கிறேன். கரு மாதிரி, அதாவது கரு மாதிரி வளைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சு நூலை வச்சு கட்டுறேன். பாருங்கள், அதாவது எனக்கு கரு மாதிரி வளைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி குச்சியை வச்சு நூலை வச்சு கட்டுறேன். ஓகே, இப்போ கரு மாதிரி வளைங்க. ஒன் சைடு கட்டினதுக்கப்புறம் அப்படியே கரு மாதிரி வளைங்க. இப்போ வளைச்சி ஆப்போசிட் சைடு கரெக்டாக எண்டில் வச்சு அந்த கவரை கொஞ்சம் மடித்து வச்சு நூலை வச்சு கட்டி விட்ருங்க. ஓகே, பாருங்கள், ஆப்போசிட் சைடு வளைச்சி வச்சு நூலை வச்சு கட்டுறேன். ஓகே, இப்போ பட்டம் ரெடி. இனிமேல் இந்த பட்டனுக்கு ஒரு சில வேலைகளை பண்ணால் பட்டனை பறக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த ஈக்குச்சி வளைஞ்சிருக்கு, அதை கொஞ்சம் இழுத்து விட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ பட்டம் ரெடி. இனிமேல் இதில் பட்டத்துக்கு முக்கியமானது, பட்டம் பறக்கணுன்னா அதுக்கு என்ன தேவை? கடுக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கடுக்கான் போடணும் நூலை வச்சு. பாருங்கள், நான் அந்த ஒரு நூலை டபுள் மடிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து பூ தொடுக்கிற நூலுங்கிறதா ஸ்ட்ராங் இருக்காது, அத்துரும். அதனால் நூலை டபுளாக மடிச்சுக்கிறேன். நான் டபுளாக வச்சுக்கிறேன், இங்கே ட்ரிபிளாக வச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து டிசி நூலாக இருந்தாலும் டபுளாக வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ நான் டபுள் ஆக்குறேன் நூலை. ஓகே, டபுள் ஆக்கியாச்சு. டபுள் ஆக்கிட்டு ஒரு ஈக்குச்சி உடைக்கிறேன், சின்ன ஈக்குச்சி. இதை உடைச்சிட்டு இந்த நூலை அதில் கட்டுறேன். சும்மா லைட்டாக சுற்றுறேன், கட்டலை லைட்டாக சுற்றுறேன். அப்போ தான் ஓட்டை போட்டு அந்த சைடு நூல் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக சுற்றுறேன். எனக்கு வந்து எந்த இடத்துல ஓட்டை விடணும்னா, அந்த அம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வில்லம்பு, வில்லம்புல ஓட்டை போடணும். பாருங்கள், ஓகே, இதில் ஒரு ஓட்டை போடியேன். வில்லம்புக்கு இந்த சைடும் அந்த சைடு ஓட்டை போடுறேன். பாருங்கள், கரெக்டாக பார்த்து வச்சுருங்க. வில்லம்புக்கு இந்த சைடு அந்த சைடு ஓட்டை போடுறேன். நீங்கள் கடுக்காம போடும்போது அந்த ஈக்குச்சி எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் போடணும். அப்போ தான் பட்டம் பறக்கும். பாருங்கள், நான் அந்த ஓட்டை போட்ட இடத்துல கொஞ்சம் ஓட்டையை பெருசாக்கிடுறேன், இந்த நூல் போகிற அளவுக்கு. இப்போ நான் ஓட்டையை பெருசாக்கிட்டு ஒன் சைடு விட்டாச்சு. அடுத்தது இன்னொரு ஓட்டை ஆப்போசிட் சைடில் போட்டவங்க அதை வழியாக விட்டு இந்த சைடில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதை ஈக்குச்சியை கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் பாருங்கள் இந்த சைடுலேருந்து விட்டு மறுபடியும் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வெளியே எடுத்து, அதாவது ஈக்குச்சி இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு தான் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து ஒரு சொட்டை போட்டு விட்டேன், அதாவது முடிச்சுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 2 முடிச்சு போடுறேன். ஓகே, 2 முடிச்சு போட்டால் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இனிமேல் அடுத்து கொஞ்சம் அது ஒரு ஜான், அதாவது மறுபடியும் அந்த ஈக்குச்சி எடுத்துக்கிடுங்க. ஈக்குச்சி எடுத்து பாருங்கள், அந்த ஈக்குச்சி எடுத்து ஓட்டை போடணும். அதாவது எப்படின்னா, அந்த ஸ்ட்ரைட் ஈக்குச்சி வருது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக அந்த ஈக்குச்சிக்கு ஒரு ஜான் அளவுக்கு, அந்த வில்லம் போகிறதுல அதுலேருந்து ஒரு ஜான் அளவுக்கு 2 ஓட்டை போட்டு வச்சுக்கிடுங்க. ஈக்குச்சிக்கு இந்த சைடும் ஆப்போசிட் 2 சைடும் ஓட்டை போட்டு வச்சுக்கிடுங்க. ஓட்டை போட்டு மறுபடியும் அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல நூலை விடுங்க. நூலை விட்டுறதுக்காக தான் இந்த சின்ன ஈக்குச்சி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா நார்மலாக விட்டால் நூல் இந்த சைடு இந்த சைடு போகாது பார்த்தீங்கன்னா, அதனால தான் ஈக்கில் கட்டி விட்டோன்னா இந்த சைடு இந்த சைடு போயிடும். ஓகே, இப்போ இந்த சைடு எடுத்தாச்சு. வேறு அந்த சைடு 2 ஓட்டையிலும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இழுங்க, அதாவது நூலை வெளியே எடுத்தாச்சு. இப்போ நூல் வந்து எப்படின்னா, எக்ஸ்ட்ரா அந்த கவரை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்திருக்கணும். பாருங்கள், எனக்கு பாருங்கள், எக்ஸ்ட்ரா அந்த கவரு கட்டங்கமான கவருக்கு பார்த்திங்களா, அதை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 சொட்டை போடுங்க. ஓகே, ஒரு சொட்டை போட்டாச்சு. 2 சொட்டை போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைனா பட்டம் வந்து பறக்கும்போது கீழே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 சொட்டை போட்டாச்சு. பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே இருக்குது நூல். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வெளியே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக தான் இந்த ஈக்குச்சியில் கட்டி
வச்சுருங்க. எதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஒரு நூல் விட்றேன்னா வால் கட்டுறதுக்கு. அதாவது எந்த பட்டமே வால் இல்லைன்னா கண்டிப்பாக பல்ட்டி அடிக்கும், ஒரு மாதிரி ரவுண்டு சுற்றும். அப்போ உங்களுக்கு பட்டை விட இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, உங்கள் பட்டை வந்து எதுலையா போய் மாட்டிக்கணும். இந்த வால் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 3 மீட்டர் அளவுக்கு கட்டினா மட்டும்தான் பல்ட்டி அடிக்காது. பாருங்கள் இப்போ கடுக்க எப்படி போடுன்னு பார்ப்போம். அப்படி 2 பிடிச்சி வச்சு இப்படி வச்சு கரெக்டாக அந்த மேலே உள்ள முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக இருக்கணும். இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே உள்ள முடிச்சில் இருக்கணும். அதுக்கு அப்படி போட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க. கரெக்டாக மேலே உள்ள முடிச்சில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் கடுக்காம போட்டாச்சு. என்ன பட்டம் எனக்கு ரெடி. இப்போ பட்டம் ரெடி. வால் கட்டணும். வால் எப்படி கட்டணும்னா ஏதாவது கவரோ சின்ன சின்ன கவர் கிழிச்சு வச்சுக்கணும். இல்லைன்னா துணியை சின்னதாக கிழிச்சு வச்சு நான் எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வால் கட்டணும். பாருங்கள் நான் ஒரு சின்ன அந்த பட்டனில் சின்ன கவரை கிழிக்கிறேன். இது உங்களுக்காக சும்மா செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் 3 மீட்டர் அளவுக்கு வால் போடணும். அப்போ தான் பல்ட்டி அடிக்காது. பாருங்கள், என்னோடய சிசர் உடஞ்சி போனதுனால என்னால் கட் பண்ண முடியலை. சரி ஓகே, நான் கையாலே கிழிக்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு ஒரு சிசர் உடஞ்சி போச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, புது சீசர் வாங்கிட வேண்டியதான். ஓகே, இப்போ வால் கட்டியாச்சு. இப்போ பட்டம் ரெடி. இந்த பட்டனை நீங்கள் ஏற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்கு நூலை வந்து நீங்கள் எதில் கட்டணும்னா, நீங்கள் கடுக்கான ஒன்று போட்டிங்க தெரியுமா, ஒரு முடிச்சு, அந்த முடிச்சுக்கு அப்புறமா கொஞ்சம் நூல் இருக்கும் லைட்டாக, அதுக்குள்ளோடி விட்டு கட்டி வச்சுடுங்க. பட்டை ரெடி. இதை ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அஸ்தலான வீடியோவை நீங்கள் மறுபடியும் பெறணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். உங்களிடம் வந்து வருவது வேலவன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.